நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 12 ராசினருக்கும் 12 லக்னத்துக்கும் யாராருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குடா திருமணம் பண்ணோம், எதுக்குடா நம்ம மனைவி அமைஞ்சது இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே செம்மையா இருக்கு, சொந்த வீடு அமைஞ்சது, கார் வாங்கினேன், குழந்தைங்க மூலியமா நிறைய டெவலப்மெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிக்க நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கிறேன் இப்படின்னு திருமணத்துக்கு அப்புறம் நல்லா நல்லா டெவலப் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை ஆல்ரெடி வச்சிருந்த சொத்துக்களை இழந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நிறைய தகவல் இருக்குது. இந்த திருமணத்தை பத்தி பார்க்கறதுல நம்ம இப்ப முதலாவது மேசராசியை பத்தி பார்ப்போம். மேசராசினா மேசராசி மேசலக்கணம் ரெண்டு பேரும் இந்த வீடியோ பார்க்கணும். ஒவ்வொரு ராசி ஒரு லக்னம் சொன்னோம்னா அந்த ராசி லக்னக்காரங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ நம்ம மேசராசி மேசர்களுக்கு எப்பேற்பட்ட மனைவி அமையான்னு பார்க்க போறோம். இப்போ மனைவின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மனைவி குறிக்கக்கூடிய காரக கிரகங்கிறது சுக்கிரன்கிறது அந்த 12 காரகத்துவத்தோட கிரக பாவங்களின் காரகத்துவமும் 9 கிரகங்களின் காரகத்துவத்தை பத்தி நான் அதில் நிறைய பேசியிருப்பேன். அதை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, அப்போதான் எல்லா வீடியோ புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள இப்போ தெளிவாக போயிடுவோம். மேசராசி மேசலக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய கிரகம் சுக்கிரனே. மனைவி குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன். அப்போ மேசராசி மேசலக்கணத்துக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. சுக்கிரன் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்க மனைவியின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பொதுவா மேசராசி மேசலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன்ல இந்த 7ஆம் இடத்துல துலா ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ இது பாத்தீங்கன்னா சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், சுவாதிங்கிறது ராகுவோட நட்சத்திரம், அப்புறம் விசாக குருவோட நட்சத்திரம். இதுலயே எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க. அப்ப அந்த சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். மேசராசி மேசலக்கணக்காரருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்னாக நிறைய பேருக்கு நல்ல டெவலப்மெண்டான வாழ்க்கை உண்டு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது மனைகாரகன், வீடு வண்டி வாசல் சொத்தெல்லாம் திருமணத்துக்கு பின்னாடி தான் அமையும் அவங்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா சுக்கிரனே 7ஆம் இடத்து அதிபதியை வைக்கிறாரு. சில பேருக்கு திருமணம் நடக்கூடிய இடத்துல மாமனாரே கார் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதிங்கிற ராகுங்கிறது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வாழ்க்கை. சில பேருக்கு அந்த ராகு மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு சிறப்பான இடத்துல அவங்களுக்கு தாங்க கோடீஸ்வர காத்திருக்குது, பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. அடுத்தபடி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் விசாக நஸ்திரம் ஒளிஞ்சிருக்குதுங்க. அப்ப அந்த விசாக நஸ்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட நஸ்திரம். நான் குரு அந்த 7ஆம் இடத்து அதிபதியா சுக்கிரன் மேசராசிக்கு மேசலக்கணத்துக்கு அமைகிறாரு. அங்க குருவோட நஸ்திரம் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2 தனகாரங்கள், குரு ஒரு தனகாரங்கள், சுக்கிரன் ஒரு தனகாரங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பான யோகம். யாருக்குன்னா யாரோட மனைவிக்கு அமையுதுன்னா மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு அமையுது. அப்ப குரு நல்ல பணமும் சம்பாதிப்பாங்க, வீடு வண்டி வாசல் கார் எல்லாமே இருக்கும். சுக்கிரனும் குருவும் நல்ல இடத்துல உட்காந்து மேசராசி மேசலக்கணக்காரங்க அவங்க தாங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறங்க. ரெண்டாவது ரிஷபராசி ரிஷப லக்னத்தோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த ரிஷபராசிக்கு 7வது இடம் சொல்லக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. அதற்கு அதிபதி கிரகம் செவ்வாய். அந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இது இருக்கு. ஒவ்வொரு ராசியிலையும் அந்த முழுமையான மிட் பாயிண்ட் நட்சத்திரம் தான் அந்த அதிபதியை நல்லா வேலை செய்யும். அப்ப அனுச நட்சத்திரமா சனியுடைய பகவான். இப்ப ரிஷபராசிக்கு சனி பகவான் பாக்கியாதிபதினு சொல்லுவாங்க, பாதகாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் பாத்தீங்கன்னா நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி எனக்கு மனைவி அமையல, நான் நினைச்ச மாதிரி என் கணவர் அமையல, என் கணவர் என் பேச்சு கேட்கவே மாட்டேறாரு இப்படின்னு நீங்க நிறைய பேர் ரிஷபராசி ரிஷப இந்த வீடியோ பாக்குறேன் கண்டிப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஆனா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேறாரு, என் கணவர் நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேறாரு அப்படின்னு நான் கணவருக்காக நான் கூட வேலை செய்ய தயார் சொல்லி இவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னக்கார பெண்கள் பாத்தீங்கன்னா கணவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி போனாலும் சரி மனைவிமார்கள் சப்போர்ட் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்படி இருக்காரு அப்படி இருக்காலும் அந்த கணவர் விட்டு கொடுக்காத மனைவிகள் ரிஷப லக்ன மனைவிகள் ரிஷபராசி மனைவிகள் தாங்க உண்மையாலுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்ன ஆண்கள் பாத்துட்டீங்கன்னா எனக்கு நல்ல சப்போர்ட்டிவா நினைப்பாங்க, எனக்கு அழகான மனைவி அழகான பயங்கர இதா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நினைக்கிறது நடக்காம சில டைம்ல மாறிடும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் 7க்கும் மேசராசி 7 12 வராது. அப்போ அந்த மனைவி கணவருக்கு பாத்தீங்கன்னா சில டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன் ஏற்படும். அதோட பாத்தீங்கன்னா விரயங்களும் சில டைம்ல ஏற்படும். அந்த 12ங்கிறது விரயஸ்தானமா இருக்கிறதுனால இருந்தாலும் இவங்கள மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய மனைவி ரிஷபராசி ரிஷபர்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்காங்க. அவங்க ஹெல்ப்பும் நல்லா பண்ணுவாங்க. அந்த அதே ராசியில விசாகம் அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 8 11 இருக்கும். சில டைம்ல விபரீத ராஜயோகமும் செயல்படும், லாபங்களும் கிடைக்கும். அடுத்த கடைசியா இருக்கக்கூடிய நஸ்திரம் கேட்ட நஸ்திரம். கேட்ட நஸ்திரம் பாத்தீங்கன்னா 2 5 ரிஷபராசிக்கு. புதன் பகவான்ங்கிறது மிதுனம் கன்னிக்கு. இவங்க நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுக்காகவே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். குழந்தைகளுக்காகவே நிறைய பேர் வாழ்க்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப பெண்களை நான் நிறைய தடவை ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தேன். ராசி மிதுன லக்னங்களுக்கு
எப்பேற்பட்ட மனைவி அமைவாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப மிதுன ராசிக்கு 7வது ராசியா தனுசு ராசி வருது. தனுசு வந்து குரு பகவானுடைய ராசி. குருங்கிறது தங்கம், மஞ்சள் நிறத்துல கொண்டவர். அப்ப இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல ஜொலிக்கிற ஒரு மனைவி, மிகவும் அழகான மனைவி அமைவான்னு சொல்லலாம். அப்போ ஒரு சிலருக்கு எனக்கு அழகான மனைவி இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க குரு பகவான் கெட்டு போகாத நிலையில் இருக்கணும். சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோட இருந்தா அவங்க வந்து ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அழகற்ற மனைவியா இருக்கும். ஆனா பொதுவாக மேக்சிமம் மிதுன ராசி மிதுன கலங்களுக்கு மிகவும் அழகான மனைவி அமைவார். அந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்தார நட்சத்திரம் கொண்டது தனுசு ராசிங்க. இப்போ மூலம்னா கேது, என்னோட மனைவியை பத்தி நான் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பூராடம், உத்திராடங்கிறது டாமினேஷன். இவங்க கணவனுக்கு அடங்காத மனைவி. சில டைம்ல மனைவி சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி கணக்காரங்க நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க குணமாவும் இருப்பாங்க. கோவணத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி கோவம் படுவாங்க, குணமாவும் பேசுவாங்க. அதே இடத்துல பூராடங்கிற சுக்கரனோட நஷ்டம் இருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அந்யோன்யமா அன்பா விட்டு கொடுத்து பேசுவாங்க. சொல்ற பேச்ச கேட்கணும்னு சொல்லுவாங்க, அதே அன்பா அணியும் விட்டு கொடுப்பாங்க. இந்த மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு 7-10 வரக்கூடிய கிரகம் குரு. அப்போ 7-10 தொடர்புனால இந்த மிதுனராசி மிதுனக்கூடிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலைக்கு போகக்கூடிய மனைவியா இருப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட சேர்ந்து கணவனோட சேர்ந்து வேலைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, சுய தொழில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனைவியா இருப்பாங்க. மொத்தத்துல வந்து மிதுனராசி மிதுனங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய மனைவி, தன்னை டாமினேஷன் பண்ணக்கூடிய மனைவியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் குணமும் அதிகமா இருக்குது, பற்றுதலும் அதிகமா இருக்குது. கோபம் இடத்துல குணம் இருக்கிறது இவங்களுக்கு தான். நம்ம இப்ப அடுத்த கடகராசியை பத்தி, அவங்க கடகராசி கடகத்துக்கு எப்பேற்பட்ட மனைவி கணவன் அமைவான்னு பார்க்க போறோம். கடகராசிக்காரங்க அவங்களோட மனைவி ஸ்தானமா 7வது ராசி வரக்கூடியது மகர ராசிங்க. அந்த மகர ராசிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திராடங்கிறது சூரியனுங்க, திருவோணங்கிறது சந்திரனுங்க, அவிட்டங்கிறது செவ்வாய்ங்க. அப்போ இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் அவிட்டத்துலலாம் இருக்கிறதுனால சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்கள். சூரியன் சந்திரன் செவ்வாய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டாமினேஷனா இருப்பாங்க. அப்ப கடகராசி கடகராசிகள் வந்து டாமினேஷன் பண்ணக்கூடிய கணவன் மனைவி அமைவாங்க. ஆனா அவங்களே சந்திரன்கிற அடுத்த இதுல பாத்தீங்கன்னா குணமா பேசி அவங்கள கரெக்ட் பண்ணவும் கத்துக்குப்பாங்க. அவிட்டம் இவங்க வந்து சொந்த வீடு, செவ்வாய்ங்கிற நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சொந்த வீடு, சொந்த மனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி கண்டிப்பா வேணும். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல வகையில இருக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கடகராசி கடகலக்கணக்காரங்கள். அதே கடகராசி கடகலக்கணக்காரர்கள் மனைவிக்கு வந்து கணவன் எப்படி இருப்பாங்கன்னா 7-8 அமையலாம். மகரம் வந்து சனியுடைய அதிபதி, மகரம் கும்பம் சனி 8 அமையனால ஒரு சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொறுத்தவரைக்கும் பொதுவான பலன்கள்னால எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்துல சுய ஜாதக பலன்களை கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா பெரும்பாலும் கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7-8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நோய், விபத்து, ஏன்னா 8ஆம் நோய், விபத்து, விபரீத பண இழப்பு, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடைபெறுங்க. அடுத்தபடியா சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி கும்ப ராசி அமையுது. அப்ப சிம்ம ராசியே வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல டாமினேஷன் பண்ணக்கூடிய ராசி, சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி. அவங்க தான் ஜெயிக்கணும், நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க முயற்சி பண்ணத்தான் உண்டு அப்படிங்கிற. அப்ப கும்பம் வந்து இது விட்டு கொடுத்து போற மனநிலையில் இருக்குதா? கண்டிப்பா கும்பம் வந்து சிம்மத்துக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய ராசியா தான் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், ராகு, குருன்னு நட்சத்திரம் இருக்காங்க. ராகு நட்சத்திரம் இருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க சிம்ம ராசிக்காரங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இங்க ராகுவோட நட்சத்திரம் அதிகமா இருக்கிறதுனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிறைய நிகழும். ராகு கேது வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிகழும். அப்ப சிம்ம ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க, நிறைய ராசிக்காரங்க, எந்த ராசிக்காரங்க 7ஆம் இடத்த அதிபதியோட ராகுக்கு தொடர்பு இருந்தோ அவங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிறையப்படுங்க. அப்போ அந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி சொல்லக்கூடிய ராகு அவிட்டத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்காஸ்ட் மேரேஜ், லவ் மேரேஜ் நிறைய நடைபெறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட சம்மந்தம் வரனால முழுமையா கணவன் என்ன பண்ணாலும், ஏது பண்ணாலும், என்ன டாமினேஷன் பண்ணாலும், என்னமோ பண்ணாலும் என் கணவர் தான் அப்படின்னு நினைஞ்சு அடிபணிஞ்சு அமைக்கக்கூடிய மனைவி தாங்க சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு. அப்போ எவ்வளவோ அவங்க தகராறு பண்ணி என்ன பிரச்சனைனாலும் சொல்ல போன கொலையே பண்றதுதான் என் கணவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு அமைக்கக்கூடிய மனைவிங்க. கணவராக இருந்தாலும் அப்படியே அதே தான் பழகுங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிக்கவே மாட்டாங்க. அந்த மனைவி வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு அமைக்கிற மனைவி வந்து என்னால ஓடிக்கிட்டே இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மனைவி அமைவாங்க. அது 7க்கு 6ஆம் அதிபதியாகவும் சனீஸ்வர பகவான் செயல்படுறதுனால அந்த மனைவி வந்து வரக்கூடிய மனைவி சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து நோய் 6ங்கிறது நோய் கடன் வம்புகளுக்கு. அந்த மனைவியை வச்சு இவங்க கடன் வாங்குவாங்க, இல்ல அந்த மனைவி சின்ன நோய் விட்டுறவளா இருப்பா. இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அங்க இருக்குங்க. நாம அடுத்ததான் 6வது ராசியான கன்னி ராசி கன்னி லக்னங்களுக்கு எப்படி மனைவி அமைவான்னு பாக்குறதுல
கன்னி ராசிக்கு 7வது ராசியா மீன ராசியா இருக்கு. இப்ப மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதே ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-7 அமைவார். கன்னிராசிக்கு 4-7. அப்போ கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, சொத்து, சுகம், அசட்டுள்ள மனைவி அமைவார். அப்ப 7வது ராசி குரு ராசி இருக்கு. கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு அழகான மனைவி அமைவார். அந்த 7வது ராசியில அழகான மனைவி அமைவார், எந்த மாற்றத்தில் இல்லைங்க. ஆனா அதே 7வது ராசியில வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு இருக்குது. அப்போ பூரட்டாதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இந்த பாதகாதிபதி தான். இந்த லக்னத்துக்கு ராசிக்கும் 7ஆம் இடத்த அதிபதி பாதகம். இப்போ மனைவினால சில டைம்ல வந்து நம்ம எதுக்குடா எப்படிடா மனைவி எப்படிடா சமாளிக்கிறது, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி டேக் ஓவர் பண்ணி மனைவி குழந்தைகளை வந்து சமாளிக்கிறது இவங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாதகாதிபதி கிரகமாகவும் இருக்கும், அங்க நாதகாதிபதியோட நட்சத்திர புரட்டாதியும் உண்டு. உத்திரட்டாதிங்கிறது 4-5, ஏன்னா 5-6 5ஆம் தேதி 6ஆம் தேதியா வருவாங்க. அப்ப 5ங்கிறது குழந்தைகள், நோய், கடன், வம்புகளுக்கு. அப்ப இந்த கடன் வாங்குறதுக்கு எங்களுக்கு பெரிய விருப்பம் இருக்காது. 5ஆம் இடத்தை சமாளிக்கிறதுங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வ உண்ணிய, குலதெய்வம், புத்திரம். அப்ப குழந்தைகளை சமாளிக்கிறதும் மனைவி சமாளிக்கிறது எங்களுக்கு வந்து பெரிய டாஸ்கா இருக்கும். அதுக்கே நிறைய பதட்டமும் அடைஞ்சிருவாங்க. அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதிங்கிறது புதன் லக்னாதிபதி, இந்த கன்னிராசி அதிபதியே இருக்கிறார். எப்பதான் எப்படிதான் இருந்தாலும் கடைசியில ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப புதன் நட்சத்திரம் இந்த லக்னாதிபதியை சமைச்சதுனால மனைவி, குழந்தைகள் அப்படி இப்படின்னு எப்படியே சமாளிச்சு இவங்க லைஃப் ஸ்மூத்தா போய் நல்லா எல்லா வகையிலையும் சாதிச்சிருவாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே 4-7 கன்னிராசிக்கு வரக்கூடிய மனைவி 4-7 வரனால வீடு, வண்டி, வசதி, சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு சிறு தொகை பணமாவது வீட்டுக்கு வருங்க மனைவி மூலியமா. அடுத்த ராசியான துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா மேச ராசியா அமைவார். அப்ப மேச ராசிங்கிறது அந்த செவ்வாய் பகவான், அதுவும் விருச்சிக ராசிக்கு 2-7 அமையலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ங்கிறது அதே இடத்துல 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நஸ்திரம் இருக்காங்க. அப்ப அஸ்வினிங்கிறது கேது நஸ்திரம், பரணி சுக்கரன் நஸ்திரம். இவங்களுக்கும் சேக்பாட் உண்டுங்க. ஏன்னா துலா ராசிக்கு மிட் பாயிண்ட் நஸ்திரம் பரணி, சுக்கரன் நஸ்திரமே அமைகிறாரு. அங்க செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்ப சுக்கரன்னா அசட்டு, வீடு, நம்ம வாகனம் அமையுது. செவ்வாய்ங்கிறது மனைகாரனே உண்டாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது மனைகாரகன், வீடுகாரகன், இப்படி எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய மனைவியினுடைய இடத்துல இருந்து கிடைக்குங்க. பரணி சுக்கரன் நஸ்திரம் அமைந்தால நான் அப்படியே சொன்ன மாதிரி மேசராசிக்கு எப்படி துலா மாமனாருக்கு கார் வாங்கி கொடுப்பாரோ அதே மாதிரி துலா லக்னம் துலா ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு பெரிய சேக்பாட் உண்டுங்க. வரக்கூடிய மாமனார் வீட்டுல இருந்து நிறைய சொத்து, சுகம், வீடு, காசு, பணம்ட்டு நிறைய செலவு பண்ணுவாங்க. பிள்ளைக்காக எல்லாம் செலவு. 2ஆம் இடத்து அதிபதியே 7 2 தாங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானம், பேசக்கூடிய வார்த்தைகள், குடும்ப அமைப்புங்கிறது குடும்ப அமைப்பு தன்னை போல வந்து பொண்ணு வீட்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிருங்க. அடுத்து விருச்சிக விருச்சிக கணக்கிற வந்து 7ஆம் இடத்து அதிபதியா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அமைவாங்க. அப்ப ரிஷப ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிசங்க. அப்ப கிருத்திகிறது சூரியன், ரோகிணி சந்திரன், செவ்வாய். சூரியன், சந்திரன், செவ்வாய் இதுங்கிறது ராஜகிரகங்கள். அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களே வந்து ஒரு பயங்கரமான ஒரு முன்கோபக்காரங்களா இருப்பாங்க. செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான விஷயங்கள், ஒரு முன்கோபம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே 7வது ராசினா அதே ராசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க செவ்வாய் நஸ்தர் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. அங்கேயும் டாமினேஷன் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாம நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படி போராட்டங்களை சந்திச்சு வெற்றிக்காரங்க. சூரியன் என்னதான் இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியா வரனால தொழில் அமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போகக்கூடிய மனைவியா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அமைவாங்க. அடுத்து சந்திர பகவான் வரது வந்து பாத்தீங்கன்னா 9 பாக்கியாதிபதி, பாதகாதிபதி சொல்லலாம். லக்கு இருக்குங்க. எப்படி இருந்தாலும் எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எப்படியாவது லக்கு வந்து சேர்ந்ததுங்க மனைவி மூலியமா, கணவன் மூலியமா. அடுத்து செவ்வாய் நஸ்திரம் வந்து ஒரு 2 பாதம் இருக்கும். அப்ப 2 பாதம் மிதுனத்துக்கு போயிடும். அப்ப 2 பாதம் என்ன பண்ணும்னா அந்த 2 பாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மூர்க்கத்தனமா நடந்து அப்புறம் பாச நேசங்கள் உண்டுங்க. நம்ம இப்போ அடுத்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட மனைவி அமைவாள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடியது மிதுன ராசி அதிபதி புதன் பகவான். அவரே 7-10க்கு வருவார். அப்போ தனுசு ராசிக்கு வரக்கூடிய மனைவி கணவர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய மனைவி கணவர் இருப்பாங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கணவருக்கு வந்து அவங்களோட சுய தொழிலில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனைவியா இருப்பாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா மிதுன ராசியில மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்குங்க. அப்போ அந்த மிருகசீரிசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் அதிபதி பார்த்தீங்கன்னா 5-12 இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட எண்ணங்கள் மட்டும் குழந்தைகள் மேலே விருப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க. அடுத்தபடியாக திருவாதிரைங்கிறது ராகு அமர்ந்த இடத்தை பொறுத்து அமைகிறது. அப்போ 7 மிட் பாயிண்ட் நட்சத்திரம் திருவாதிரையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்காஸ்ட் வந்து 5ஆம் இடத்துல இருக்குன்னா லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ் வாய்ப்பு அது இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் இருக்குமா? அப்படி கிடையாது. எப்பவுமே ஒரு ராசி ஒரு லக்னம் சொல்றோம்னா இது சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே
ஒரு பொதுவான ஒரு பலன்கள் அப்படின்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் கடைசியாக சுய ஜாதகத்துல தான் இந்த எல்லா ராசி சொன்னதுக்கப்புறம் சொல்லுவாங்க. சுய ஜாதக பலன் தான் முழுமையாக நடைபெறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அதிபதியை குறிக்கிறாரு. அப்போ அது 4ஆம் அதிபதியாக செயல்படுறாரு. அப்போ வரக்கூடிய கணவர் மூலியமா இவங்க வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் வாங்கக்கூடிய 4 அசட்டு அது வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக மகர ராசிக்கு போயிடுவாங்க. மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நம்ம கடகராசி அமையுங்க. சந்திர பகவான் இருக்கார். அப்போ சந்திர பகவான்ல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அந்த ஒரே வீட்டுக்கு 7க்கு அதிபதியாக தான் செயல்படுவார். அப்போ அவங்க வந்து தொழிலில் ரொம்ப இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சொந்தமான தொழில், இந்த மாதிரி தொழிலிருந்து வரக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அடுத்தது அந்த சந்திரன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மையான மனப்பான்மையிலையுமே அவங்ககிட்ட இருந்து நிலப்புலன்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விவசாய ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. இல்லை மகர ராசிக்காரங்களே மேக்ஸிமம் விவசாயத்தில் இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து விவசாய தொழில் பண்ணலாம். அப்புறமா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் கொண்டது கடகராசிங்க. அப்போ குரு பகவான் வந்து 3-12 இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு விரயங்கள் ஏற்படலாம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். மகர மகர லக்னக்காரங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா அது புனர்பூச நட்சத்திரங்கிறது மகர ராசிக்கு 3-12 இருக்கான். அப்போ 3 நிறைய இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி லாஸ் ஆகும். அடுத்த நட்சத்திரம் பூச நட்சத்திரமா இருக்கான். பூச நட்சத்திரமா 2ஆம் இடத்தா இருக்கும். அப்புறம் லாஸுக்கு அப்புறம் தான் வந்து பூச நட்சத்திரம் வருது. புனர்பூசக்கு அப்புறம் தான் பூச வரனால ஒரு பெரிய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லாஸ் அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு வருமானம் மறுபடியும் கைக்கு வர மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் புதன் பகவானது. இப்போ புதன் பகவான் வந்து மகர ராசிக்கு 6க்கும் 9க்கு அதிபதியாக இருக்கிறாரு. லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கை காசு வந்ததுக்கப்புறம் தான் லக் அடிக்கும். எப்போங்க இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடைபெறும் மகர ராசி மகர லக்னத்துக்கு. அடுத்தபடி கும்பராசி கும்ப லக்னத்துக்கு எப்படி இருப்பாள் மனைவி அப்படிங்கிற பார்க்கறதுல கும்பராசி கும்ப லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி, சூரியன் அதிபதியாக. இதுக்கு ஒரே இடத்து அதிபதியாக சூரியனே. அப்போது கும்பராசி கும்ப லக்னத்துக்கு சூரியன் வந்து அதிபதியாக வரக்கூடிய மனைவன் கனவி எப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேஸாக இருப்பாங்க. சூரியன்னா வந்து தன்னை எப்பவுமே பெருமையாக பேசணும். சூரியன் தான் வந்து இந்த நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்குறவர். அவங்க வந்து டாமினேஷனாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. அப்போ அந்த சிம்ம ராசியில் அமையக்கூடிய 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம். இப்போ மகம்ங்கிறது கேதுனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கும்பம் வந்து கும்பம், சிம்மம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகம் இந்த நான் சொன்ன மாதிரி ராகு கேது வந்தால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க லேட்டஸ்ட்டாக கம்யூனிகேஷன் தொழில், ஐடி ஃபீல்டு தொழில், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழில்களில் இருந்து வரக்கூடிய மனைவிக்காரங்களாக இருப்பாங்க. இங்கே ராகு கேதெல்லாம் சம்மந்தம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க. அடுத்ததாக வந்து பூர நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கக்கூடிய கும்பராசி கும்பலுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சணமான மனைவியாக இருப்பாங்க, ரொம்ப அழகான மனைவியாக இருப்பாங்க, கலைமிக்க மனைவியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மிட் பாயிண்ட்ல அமைக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரமாக விளக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் சூரியனே நிற்கிறாரு, சூரியனோட நட்சத்திரம். அப்போ சூரிய ராசி சூரிய நட்சத்திரம் இருக்காரு. அவங்க அழகாகவும் இருப்பாங்க, டாமினேஷனாகவும் இருப்பாங்க, ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. அப்போது ஆனால் இருந்தாலும் வந்து என்னதான் இருந்தாலும் மிட் பாயிண்ட்ல சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்கே டாமினேஷன் நடந்தாலும் ரொம்ப இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நடக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருந்தாலும் இந்த கடைசியில் வந்து மனைவியாக இருக்கக்கூடிய கணவனோட பேச்சு கேட்டுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சுயஜாதகம் எப்படி வேலை செய்யுதோ அப்படி வேலை செய்யும். அடுத்தபடியே கடைசி ராசியான மீனராசி மீன லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னா அதுக்கு 7வது ராசியான கன்னி ராசி தான் வந்து தீர்மானிக்கும். அந்த கன்னி ராசியில் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் அதிபதியாக வராரு. அப்போ 4க்கு 7 அதிபதியாக வரனால எப்படி இருந்தாலும் மீனராசி மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கணவன் மனைவி வந்து சொத்து பத்துக்கள் வரும். அவங்க வந்து பூர்வகுணி சொத்து பத்துக்கள் வரும், வீடு வண்டி வாசல் வரும். வர இடத்துலேருந்து இல்லை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் மீனராசி மீன லக்னத்துக்கு வரக்கூடிய கணவன் மனைவி மூலிமா கண்டிப்பாக அமையுங்க. அடுத்த அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், உத்திரம், அஸ்தம், திருவாதிரை, செவ்வாய் நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். உத்திரம், அஸ்தம், சித்திரை இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கமிக்க நட்சத்திரங்கள். அப்போ அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆதிக்கமிக்க நட்சத்திரங்கள்னா வரக்கூடிய மீனராசி மீன லக்னத்துக்கு கணவனாக இருந்த மனைவியாக இருந்த கணவன் வந்து நான் சொன்ன மாதிரி வீடு, சொத்து, பத்து, கார் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவங்க பயங்கரமான ஒரு டாமினேஷனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். அப்படி மீனராசிக்காரங்களோட மனைவி என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும்,
அவங்க கண்டிப்பாக மனைவி பேச்சு கேட்டே தான் ஆகணும். அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை, மாட்டிக்குவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். ஏன்னா மனைவி வந்து எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கலந்துருக்கும். ஸோ வேற வழி இல்லை, மனைவி கிட்ட அடிபணிய வேண்டியதான். ஏன்னா இங்கே டாமினேஷன் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய்ங்கிற முக்கிய ராஜகிரகங்களுடைய கிரகங்கள் தான், நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன் நடுப்பட்ட நட்சத்திரம் என்னதான் இருந்தாலும் சந்திரன்கிறதுனால, திருவோண சாரி நம்ம அஸ்த நட்சத்திரம்னால எப்படி இருந்தாலும் அந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். ஆனால் அவங்க சொல்கிறபடி நடக்கணுங்கிற விஷயங்கள் நடக்கும். கன்னிராசி படி எல்லா விஷயங்களும் வந்து மீனராசிக்கு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். டாமினேஷன் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. சுயஜாதகப்படி தான் பலன் நடக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம 12 ராசிகளுக்கு பலாபலன் பார்த்தோம். இந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட 7ஆம் இடத்தின் அதிபதியும் அந்த நட்சத்திரங்களும் அமர்ந்து இதை வச்சு நம்ம ஒரு கணவனுக்கு எப்படி மனைவி அமையாள், ஒரு மனைவிக்கு எப்படி கணவன் அமையாள் படி மேசராசி வந்து மீனராசி வரைக்கும் பார்த்தோம். இது எல்லாம் ஒரு பொது பலன். அப்போ அந்த பாவக ரீதியாக பலன் பார்த்துருக்கோம். அதுபோக 7ஆம் இடம் மட்டும் கல்யாணத்துக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்காது, சுக்கிர பகவான்கிற கிரகக்காரகம் வகிக்கும். இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்களை இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானும் ராகு, சனி, செவ்வாய் போன்ற இயற்கை பாவர்களோடையும் லக்ன பாவர்களோடையும் சேர்ந்து கலந்துருந்தாங்கன்னா இந்த பலன்கள் கண்டிப்பாக குறைச்சி தான் நடக்கும். அதே மாதிரி அந்த கிரகங்கள் வந்து ரொம்ப சுபகிரகங்கள், குரு, சுக்கரன், வளர்பிறை சந்திரன், ரொம்ப அந்த லக்னத்துக்கு சுபகிரகங்களோட சேர்ந்துருந்துன்னா, லக்னாதிபதி கூட லக்னத்துக்கு சுபகிரகங்களோட சேர்ந்துருந்தா நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பாசிட்டிவ் பலன்கள் ரொம்ப மிக அதிகமாக நடக்கும். அப்போ இதை எதில் நாம் தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய சுயஜாதத்தில் மட்டும்தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். இது வந்து இது சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள், ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. இதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலன்களை தாண்டி உங்கள் சுயஜாதக பலனை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு இதில் நன்றிங்க. இது போக நிறையா விஷயங்கள் திருமணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன் ஒருத்தருக்கு பருவ வயதில் திருமணம் சீக்கிரமாக நடந்துருச்சு, ஒருத்தருக்கு 30 வயசாகி 34 வயசு திருமணம் ரொம்ப தாமத திருமணம் நடக்குது, ஏன் ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து ஏன் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, யாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் அமையலை, இந்த மாதிரி திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கும் திருமண பொருத்தத்தில் நிறையா சூட்சமங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோங்கள் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே வருவேன். நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.